இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 10th ஸ்டாண்டர்டு கவிதை பேழை அன்னை மொழியை பார்க்க போறோம். இதை எழுதுனது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாவலேறு பெருஞ்சித்திரனார். சரிங்களா? நூல்வெளி. இந்த பாடல் வந்து எதுல இருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னா கனிச்சாறு, அதுல தொகுதி 1ங்கிற தொகுப்புல இருந்து நமக்கு எடுத்திருக்காங்க. இது போக தமிழ் தாய் வாழ்த்து, முந்தோற்றம் யாண்டும் அப்படிங்கிறதுல இருந்து எடுத்தாளப்பட்டுள்ளது. தென்மொழி தமிழ் சிட்டு இதழ்களின் வாயிலாக தமிழ் உணர்வை உலகமெங்கும் பரப்பியவர் துரை. சரிங்களா? இவரோட இயற்பெயர் என்ன அப்படின்னா மாணிக்கம்ங்கிறது வந்து இவரோட இயற்பெயர். ஓகேவா? இவர் எழுதின பாடல்களை பத்தி சொல்றாங்க. இவர் உலகியல் 100, பாவிய கொத்து, நூறாசிரியம், கனிச்சாறு, என் சுவை 80, மகமுகு வஞ்சி, பள்ளிப்பறவைகள். ஓகேவா? இதுல எது நம்ம பார்க்க போறோம் அப்படின்னா கனிச்சாறு அப்படிங்கிறதுல தான் நம்ம வந்து பார்க்க போறோம். இவரின் திருக்குறள் மெய்ப்பொருளுரை தமிழுக்கு கருவூலமாய் அமைந்துள்ளது. சரிங்களா? எந்தெந்த இதுன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா திருக்குறள் மெய்ப்பொருளுரை வந்து தமிழுக்கு வந்து கருவூலமாய் அமைந்துள்ளது அப்படிங்கிறாங்க. இவரது நூல்கள் எல்லாமே என்ன பண்ணிருக்காங்கன்னா நாட்டுடைமையாக்கப்பட்டுள்ளன. சரிங்களா? இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம், கனிச்சாறுங்கிறதுல வந்து 2 பாடல்கள் வந்து தமிழ் மொழியை வந்து எந்த அளவுக்கு வந்து அவர் பெருமையா சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் வந்து இதோட பொருள் என்னங்கிறத நம்ம படிச்சுக்குவோம். படிச்சுட்டு நம்ம பாடலை வந்து நம்ம திரும்ப பார்ப்போம். ஓகேவா? அன்னை மொழியே அழகு நிறைந்த செந்தமிழே, பழமைக்கும் பழமையாய் தோன்றிய நறுங்கனியே, கடல் கொண்ட குமரிக் கண்டத்தில் நிலைத்து அரசாண்ட மண்ணுலக பேரரசே, பாண்டிய மன்னனின் மகளே, திருக்குறளின் பெரும் பெருமைக்குரியவளே, 10 பாட்டே 8 தொகையே 11 கீழ்கணக்கே, நிலைத்த சிலப்பதிகாரமே, அழகான மணிமேகலையே, பொங்கி எழும் நினைவுகளால் தலைபணிந்து வாழ்த்துகின்றோம் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் இதுல சொல்லியிருக்காங்க. சரிங்களா? 2வது பாடல் என்னன்னு பார்ப்போம். செழுமை மிக்க தமிழே எமக்குயிரே, தமிழை வந்து உயிருக்கு நிகரா சொல்லியிருக்காங்க. சொல்வதற்கரிய நின் பெருமைதனை என்னுடைய தமிழ் நாக்கு எவ்வாறுதான் விரிந்துரைக்கும், நான் வந்து அவ்வளவு பெருமை உள்ள இதை வந்து நான் எந்த மாதிரி விரிந்துரைக்கிறது, எந்த மாதிரி சொல்றது அப்படிங்கிறத சொல்றாங்க. பழம் பெருமையும் தனக்கென தனிச்சிறப்பும் இலக்கிய வளமும் கொண்ட தமிழே, வியக்கத்தக்க உன்னுடைய நீண்ட நிலைத்த தன்மையும் வேற்று மொழியார் உன்னை பற்றி உரைத்த புகழுரையும் எமக்குள் பற்றுணர்வை எழுப்புகின்றன. மற்றவங்களாம் சொல்லுவோம்ல, அதாவது வியக்கத்தக்க உன்னுடைய பெருமையை வந்து வேற்று மொழியார் வந்து உன்னை பத்தி எனக்கு சொல்லும் போது எனக்கு வந்து உன் மேல அளவுக்கு அதிகமா பற்று இருக்கு அப்படிங்கிறத சொல்றாங்க. இது எல்லாமே எதை பத்தி சொல்றாங்க அப்படின்னா தமிழ் மொழியை பத்தி சொல்றாங்க. சரிங்களா? தனித்தமிழே வண்டானது செந்தாமரை தேனை குடித்து சிறகசைத்து பாடுவது போல, சிறகசைத்து, சரிங்களா, செந்தாமரை தேனை குடித்து சிறகசைத்து பாடுவதை போன்று நாங்கள் உன்னை சுவைத்து உள்ளத்தில் கனல் மூல உன் பெருமையை எங்கும் முழங்குகின்றோம். சரிங்களா? செந்தமிழை வந்து எல்லா இடத்துலயுமே நாங்க வந்து சொல்றோம் அப்படிங்கிறத என்ன சொல்றாங்க, முழங்குகின்றோம் அப்படிங்கிறத சொல்றாங்க. சரிங்களா? இப்ப உங்களுக்கு இந்த பொருள் என்னன்னு தெரிஞ்சுக்கிச்சு. நம்ம இப்ப போய் பாடலை வாசிப்போமா? அழகார்ந்த செந்தமிழே, நம்ம இப்ப பாடல் பார்க்க போறோம். அன்னை மொழியே அழகார்ந்த செந்தமிழே, முன்னைக்கும் முன்னை முகிழ்த்த, அதாவது முன்னைக்கும் முன்னை முகிழ்த்தனா என்ன பார்த்தோம், பழமைக்கும் பழமையாக தோன்றிய நறுங்கனியே, அதான் என்ன சொல்றாங்க, முன்னைக்கும் முன்னை முகிழ்த்த நறுங்கனியே, கன்னி குமரி கடல் கொண்ட நாட்டிடையில் மன்னி அரசிருந்த மண்ணுலக பேரரசே. நமக்கு இது அங்க என்ன அர்த்தம் பார்த்தோம், குமரி கண்டத்தில் நிலைத்த அரசாண்ட மண்ணுலக பேரரசர். சரிங்களா? அன்னை மொழியே அழகார்ந்த செந்தமிழே, முன்னைக்கும் முன்னை முகிழ்த்த நறுங்கனியே, கன்னி குமரி கடல் கொண்ட நாட்டிடையில் மன்னி அரசிருந்த மண்ணுலக பேரரசே. ஓகே. அடுத்து தென்னன் மகளே, நம்ம அங்க என்ன பார்த்தோம், பாண்டியன் மகளே, திருக்குறளின் மாண்புகளே, திருக்குறளின் பெருமைகள், இன்னரும் பாப்பத்தே, அதாவது 10 பாட்டே அப்படின்னு சொல்றோம்ல, அதத்தான் என்ன சொல்றாங்க, இன்னரும் பாப்பத்தே, என் தொகையே 8 தொகையே, நற்கணக்கே அப்படின்னா 11 கீழ்கணக்கே, மண்ணுஞ்சிலம்பே, அதாவது சிலப்பதிகாரம் அப்படிங்கிறதுக்கு சொல்றாங்க, மண்ணுஞ்சிலம்பே மணிமேகலை வடிவே, முன்னும் நினைவால் முடிதால வாழ்த்துவோமே, முடினா என்னது, தலை குனிந்து, முடித்தால, தாளனா என்னது, குனிந்து, தலை பணிந்து அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? தாள அப்படின்னா பணிந்து,
முடித்தாளனா நம்ம என்ன முடி சூடுறாங்க அப்படின்னு சொல்லுவோமா மன்னர். அப்ப முடினா என்னது? தலை பணிந்து. முடி அப்படின்னா தலை, தாள அப்படின்னா பணிந்து. முன்னும் நினைவால் முடித்தாள வாழ்த்துவோமே. சரிங்களா? அடுத்த பாடல் வந்து செப்பரிய நின் பெருமை. செந்தமிழே உள்ளுயிரே செப்பரிய நின் பெருமை என் தமிழ் நான் எவ்வாறு எடுத்து உரைவிரிக்கும். அதாவது என்ன படிச்சோம் அதுல? உன் பெருமையை வந்து எப்பாடி என் நாவால வந்து விரித்துரைப்பேன் அப்படின்னு சொல்லாம அதைத்தான் இங்க சொல்றாங்க. எவ்வாறு எடுத்தே உரைவிரிக்கும். முந்தை தனி புகழும் முகிழ்த்த இலக்கியமும் விந்தை நெடுநிலைப்பும் வேறோர் புகழுரையும். அதாவது இலக்கியத்தையும் விந்தை நெடுநிலையையும் வியக்கத்தக்கன்னு சொல்றோம்ல, வியக்கத்தக்க உன்னுடைய நீண்ட நிலைத்தன்மையையும் வேற்று மொழியார் உன்னை பற்றி, அதாவது வேற்று நாட்டவர் வந்து உன்னை பத்தி சொல்லும் போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு அப்படிங்கிறத சொல்றாங்க. சரிங்களா? அதுபோக உங்க தமிழ் மேல வந்து அதிகமான பற்று வருது அப்படிங்கிறத வந்து சொல்றாங்க. சரிங்களா? உந்தி உணர்வெழுப்ப உள்ள கனல் மூல செந்தாமரை தேனை குடித்து சிறகார்ந்த அந்தும்பி பாடும் அதுபோல யாம்பாடி முந்துற்றோம் யாண்டும் முழங்க தனித்தமிழே. அதாவது அந்தும்பி பாடும் அது போல யாம்பாடி முந்துற்றோம் யாண்டும் முழங்க தனித்தமிழே. அதாவது என்ன சொல்றாங்க? நம்ம அதுக்குள்ள என்ன பார்த்தோம்? தனித்தமிழே வண்டானது. வண்டு வந்து செந்தாமரை தேனை கொடுத்து சிறகசைத்து அதோட வந்து ரெக்கைய வந்து நம்ம அடிக்குதுன்னு சொல்றோம்ல, அதை தான் என்ன சொல்றாங்க? சிறகார்ந்த. அதாவது சிறகார்ந்தன்னு சொல்றதுதான் என்னது? சிறகசைத்து பாடுவது போல் உன்னை சுவைத்து உள்ளத்தில் கனல் மூல, அதாவது உணர்வெழுப்ப உள்ள கனல் மூல அப்படிங்கிறத சொல்றாங்க. சரிங்களா? முந்துற்றோம் யான்றும் முழங்க தனித்தமிழே. அதாவது உன்னோட பெருமையை வந்து எங்கும் முழங்குகின்றோம் அப்படிங்கிறத என்ன சொல்றாங்க? முழங்க தனித்தமிழே அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரிங்களா? உங்களுக்கு இந்த பாடலோட பொருளை புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. பாய்.